வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் கோஸ்ட் கார்டு, நேவிக் ஜிடி, நேவிக் டிபி, யாந்திரிக் இந்த 3 போஸ்ட்டுக்குமான 2026 ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச் இந்த 2 பேட்சுக்கும் சேர்த்து ஒரே ரெக்ரூட்மெண்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒரே நோட்டிஃபிகேஷனாக தான் வந்துச்சு. ஒரே அப்ளிகேஷன்லேயே வந்து நீங்கள் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டேஜ் 1 அதாவது எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கான அந்த எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டி வந்தப்போவே வந்து நான் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அதனால் இந்த வீடியோலையுமே நான் திரும்ப எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து 3 ஸ்டேஜ் உண்டு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது வந்து எக்ஸாம். அது வந்து இப்போ நடக்க போகுது. செப்டம்பர் 19 22 வரைக்கும் நடக்க போகுது. அதுக்கான அட்மிட் கார்டு தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸ்டேஜ் 2 அதாவது இதில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட், அடுத்ததாக வந்து மெடிக்கல் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஸ்டேஜ் 2ல் இருக்கும். ஸ்டேஜ் 2 வந்து உங்களுக்கு 2026 ஃபஸ்ட்டு பேட்சுக்கு தனியாகவும் செகண்ட் பேட்சுக்கு தனியாகவும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாங்க. பட் அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்டேஜ் 2மே வந்து ரெண்டு பேட்சுக்கும் சேர்த்து ஒரே இதாக தான் நடக்க போகுது. அது வந்து உங்களுக்கு நவம்பர் மிட் இல்லைனா எண்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் இது வரைக்கும் ஃபிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆகிருக்கணும். இல்லைனா இப்போவாது வந்து ரெடி ஆக ஆரம்பிச்சிருங்க. இன்னும் நீங்கள் ஃபிசிக்கல் டேட் வருமா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க டேட் முன்னாலே சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3ங்கிறது ஒன்றும் கிடையாது. அது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற அந்த ஒரு சில ப்ராசஸ் தான் இருக்கும். அப்படினால இதில் வந்து பெருசாக எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பேட்சுக்கு வந்து பிப்ரவரி 2026லையும் செகண்ட் பேட்சுக்கு வந்து ஜூலை 2026லையும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு சிலருக்கு மெயில் வந்துருந்துச்சு, என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் இதுக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஷார்ட்ஸ் வீடியோங்கிறனால நிறைய பேர் பார்க்காம திரும்பவும் கேட்டிருந்தீங்க. அதனால நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்துருந்த அந்த இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஓகே, அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, உங்களுக்கான எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிறது இருக்கும். அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்துருக்கும். ஓகே, ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டு இஸ் அவைலபிள் ஃபார் டவுன்லோடுன்னு வந்திருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே பேஜில் கீழே கடைசிக்கு வந்தீங்க அப்படின்னா கடைசியில் டவுன்லோட் ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டு அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்கள் வந்து பேக் டு பேக் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகே, கலர் பிரிண்ட் தான் எடுக்கணும்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் கூட எடுத்துக்கலாம். ஆனால் பேக் டு பேக், பின்னால் முன்னாலே ரெண்டு பக்கமுமே வந்து இதில் பிரிண்ட் ஆகிற மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் சேர்த்தே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது இந்த பார்கோட். ஓகே, இது எதுவும் நீங்கள் இந்த இடத்துல வந்து கசக்கி அந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது. அவங்க ஸ்கேன் பண்ணுறப்போ அது வந்து ஸ்கேன் ஆகணும், ரீட் ஆகணும். ஓகே, அடுத்து நீங்கள் ஐடி ப்ரூஃப் என்ன கொடுத்தீங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அந்த ஐடி ப்ரூஃப்கான நம்பரும் இருக்கும். இப்போ இவர் வந்து ஆதார் கார்டு கொடுத்துருக்காரு. ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும்ல, அது ஆதார் கார்டு தான். ஓகே, உங்களுக்கு இங்கே என்ன வந்திருக்கோ, இவருக்கு ஆதார் கார்டு, நீங்கள் உங்களோட அட்மிட் கார்டில் இங்கே என்ன ஐடி கார்டு இருக்குதுன்ட்டு பாருங்கள். அந்த ஐடி கார்டு தான் நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஓகே, அது ஒரிஜினல் வந்து கொண்டு போகணும். அடுத்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறது இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவில் ஸ்லேட் வச்சு அப்லோட் பண்ண ஃபோட்டோ இருக்கும். அடுத்து உங்களுடைய இன்னொரு ஃபோட்டோவும் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுவுமே உள்ளே போய் தான் ஒட்டணும். நீங்கள் வந்து கொண்டு போயிருங்க, உள்ளே போய் தான் ஒட்டணும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இருக்க டவுட்டு. இப்போ நான் வந்து 2 ஃபோட்டோ இருக்குது. ஒன்று லைவ் ஃபோட்டோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லேட் வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோ. எந்த ஃபோட்டோ கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்குது. அவங்க எந்த ஃபோட்டோன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஓகே, ரீசெண்டாக எடுத்த உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஃபேஸ் வந்து சேமாக இருக்கணும். ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகிருக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோவில் ஒரு மாதிரி, இங்கே ஒட்ட போகிற ஃபோட்டோ ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இப்போ ரீசெண்டாக எடுத்த நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போதுமானது. ஸோ கிளியராக இருக்கும் நம்புகிறேன். ஓகே, இல்லை நான் இந்த ஃபோட்டோ கொண்டு போகிறேன், அதாவது ஸ்லேட் வச்சிருக்க ஃபோட்டோ கொண்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் லைவ் ஃபோட்டோ நீங்கள் கொண்டு போக முடியாது. ஏன்னா அது லைவாக அங்கே கேப்சர் பண்ணது. ஓகே, அப்படிங்கிறப்போ அதை நீங்கள் கொண்டு போக முடியாது. பட் இந்த ஃபோட்டோனாலும் சரி, நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோனாலும் சரி கொண்டு போங்க. அது இன்விஜிலேட்டர் முன்னால் தான் பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே உங்களுக்கு கம் எல்லாமே கொடுத்துருவாங்க. உள்ளே போய் அவங்க சொல்கிறப்ப நீங்கள் அதில் ஒட்டுனா போதுமானது. ஸோ அடுத்து இங்கேயுமே வந்து எக்ஸாம் டேட் இருக்கும், ஷிஃப்ட் இருக்கும், ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும், க்ளோசிங் டைம் இருக்கும், எக்ஸாம் டைம் இருக்கும். ஓகே, ஸோ க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் 1 நிமிஷம் லேட்டாக போனாலும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் 11:15 இவருக்கு, உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத உங்களோட அட்மிட் கார்டில் பார்த்துக்கோங்க. க்ளோசிங் டைம் 12:15. ஓகே, ஸோ 12:15க்கு 1 நிமிஷம் லேட்டாக போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. 1 மணிக்கு தான் எக்ஸாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு 12:30க்கு போகிறேன்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் சென்டர் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதோட மேப்போட லொக்கேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஓகே,
இதில் எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டாம். ஓகே, இதில் எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டாம். உள்ளே போய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல மட்டும் உங்களோட சிக்னேச்சர் இருக்கும். ஓகே, அடுத்து இது பயோமெட்ரிக் ஸ்டாஃபோட சிக்னேச்சர், உள்ளே இருக்க ஆஃபீஸரோட சிக்னேச்சர். இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் உள்ளே போய் தான் சைன் பண்ணணும். அதுவுமே நீங்கள் எதுவுமே பண்ணிடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க, ஃபோட்டோ கொண்டு போங்க, உள்ளே போய் தான் என்னன்னாலும் பண்ண சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் என்னெல்லாம் எக்ஸாமுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இங்கே மென்ஷன் ஆகிருக்குதுல்ல, இந்த ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கொண்டு போகணும். அது ஒரிஜினல் கொண்டு போகணும். அடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். இந்த அட்மிட் கார்டை பேக் டு பேக் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஓகே, அடுத்து 2 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ வந்து கொண்டு போகணும். சிமிலராக இருக்கணும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணப்போ இருந்தால் அதே மாதிரி தான் உங்களோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கணும். அப்ளை பண்ணப்போ ஒரு மாதிரி ஃபேஸ் இருக்குது, நீங்கள் கொண்டு போகிற ஃபோட்டோவில் ஒரு மாதிரி ஃபேஸ் இருக்குதுன்னா அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, அதுதான் சொல்லியிருக்காங்களே தவிர அதே ஃபோட்டோ இருக்கணும்னு அவங்க சொல்லலை. ஓகே, அடுத்து இந்த 2 ஃபோட்டோ தானா, அதாவது இதோட சேர்த்து இந்த 2 ஃபோட்டோவா, இதை சேர்க்காம 2 ஃபோட்டோவான்னு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ சேஃப்டிக்கு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இதில் ஒட்டுறதுக்கு ஒரு ஃபோட்டோ, அது போக இன்னும் 2 ஃபோட்டோ கொண்டு போய்க்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோ கொண்டு போகிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் எனக்குமே கிளாரிட்டி இல்லை, அதனால நான் சொல்கிறேன் 3 ஃபோட்டோ நீங்கள் கொண்டு போயிருங்க. ஓகே, ஸோ அடுத்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கான அந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஒரிஜினல் கேஷ் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். ஓகே, உங்களோட எஸ்சி எஸ்சி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். அதோட 2 ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் கொண்டு போகணும். உங்களோட எஸ்சி எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து 2 ஜெராக்ஸ் காப்பி, அதை செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி கொண்டு போகணும். ஓகே, செல்ஃப் அட்டஸ்டேஷன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா இதில் ஏதோ ஒரு கார்னரில் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு அதில் உங்களோட சிக்னேச்சரை போடணும். ஓகே, உங்களோட சிக்னேச்சர் இருந்தால் போதுமானது, வேற யார்ட்டையும் அட்டஸ்டேஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. இது எதில் எஸ்சி எஸ்டியோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பியில், ஒரிஜினல் அந்த மாதிரி அட்டஸ்டேஷன் எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ட்ரெயின் டிக்கெட் இல்லைனா பஸ் டிக்கெட் ஒரிஜினல் வந்து கொண்டு போகணும். உங்களோட செக் புக், உங்கள் பேங்க்கில் உங்கள் பேரில் அக்கௌண்ட் இருக்கணும், அதில் உங்கள் பேரில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து செக்கும் இருக்கணும். ஓகே, அந்த செக் புக்கோட ஒரு லீஃபை மட்டும் நீங்கள் கேன்சல்ட் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு, ஓகே இந்த மாதிரி செக் லீஃப் இருக்குது அப்படின்னா இதில் இந்த மாதிரி கோடு போட்டு கேன்சல்ட் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுக்கணும். ஓகே, அதை வச்சா அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து டிஏ ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அது வந்து உங்களுக்கு அந்த ஐசிஜி வெப்சைட்டில் இருக்கும். அதை மட்டும் தனியாக எடுத்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில். ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு போகணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கு முன்னால் இதில் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் பாருங்கள், மற்றவங்க வீடியோஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிருங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இதில் பேட்ச் நம்பருங்கிறது வந்து என்னது, 01/2026, 02/2026. ஓகே, இது 2மே நீங்கள் எழுதிருங்க. ஸ்டேஜ் 1 இது. இப்போ நீங்கள் ஸ்டேஜ் 1க்கு தான் போகிறீங்க. அடுத்து உங்களோட நேம் என்னவோ அதை வந்து இங்கே எழுதுங்க. உங்களோட ரோல் நம்பர் என்னவோ அதை எழுதுங்க. அது எல்லாமே உங்களுக்கு அட்மிட் கார்டில் இருக்கும். அடுத்து நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இல்லைனா பஸ் ஸ்டாண்ட் எதுவோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், நீங்கள் எந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண போகிறீங்களோ, ட்ரெயினில் போயிருந்தீங்கன்னா உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன், நீங்கள் எந்த ட்ரெயினில் போனீங்களோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் என்னவோ அதை வந்து இங்கே வந்து எழுதிருங்க. ஓகே, அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஊர் அதை வந்து எழுதுங்க. இல்லை உங்கள் ஊரோட பஸ் ஸ்டாண்டு தான் நியரஸ்ட் அப்படின்னா அந்த வந்து நீங்கள் எழுதிருங்க. ஓகே, அடுத்து உங்களோட பேர் மறுபடியும், அடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர். ஓகே, நேம் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து கேட்டிருக்காங்க. இதுலையுமே வந்து யார் பேரில் அக்கௌண்ட் இருக்கோ அதை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுலையுமே நீங்கள் உங்களோட பேர் தான் எழுதணும். அடுத்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அது என்ன அக்கௌண்ட், சேவிங்ஸா கரண்ட் அக்கௌண்ட்டான்னு கொடுக்கணும். நார்மலாக சேவிங்ஸாக இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறத கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே, இதை மட்டும் கேன்சல் பண்ணிடுங்க, சேவிங்ஸ் அப்படிங்கிறத விட்டுருங்க. அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நேம் என்ன அப்படிங்கிறத எழுதிருங்க. அடுத்ததாக வந்து அந்த பிரான்ச் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பேங்க் எங்கே இருக்கோ அந்த பேங்க்கோட பிரான்ச் அட்ரஸ் வந்து எழுதணும். ஓகே, அடுத்து நீங்கள் ட்ரெயின் பஸ் 2லையுமே சேர்ந்து போயிருக்கீங்க, கொஞ்சம் தூரம் ட்ரெயின் கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் போனாலும் நீங்கள் அதையும் கிளைம் பண்ணலாம். இல்லை ட்ரெயினில் மட்டும் போனீங்கன்னா ட்ரெயினோட ஃபில் பண்ணுங்கள், பஸ்ஸில் மட்டும் போனீங்கன்னா பஸ்ஸோட ஃபில் பண்ணுங்கள், இன்னொன்று விட்டுருங்க. ஓகே, ஸோ எங்கேருந்து எங்கே வரைக்கும் ட்ரெயினில் போனீங்க, அது என்ன கிளாஸ், செகண்ட் கிளாஸா தேர்ட் கிளாஸா அந்த மாதிரி என்ன கிளாஸ் அப்படிங்கிறது எழுதணும். ஓகே, ட்ரெயின் டிக்கெட்டில் இருக்கும். அடுத்து எவ்வளோ அமௌண்ட் அதுக்கு பே பண்ணியிருந்தீங்க, பிஎன்ஆர் நம்பர் அந்த டிக்கெட்டில் இருக்கும். ஓகேங்களா, டிக்கெட் நம்பர். அடுத்து பஸ்ஸில் போயிருந்தீங்கன்னா பஸ் எந்த இடத்துலேருந்து எங்கே வரைக்கும் போனீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணீங்க, பஸ் டிக்கெட் நம்பர். இப்போ மொத்த டோட்டலும் நீங்கள் போடணும். இங்கே வந்த இந்த அமௌண்ட்டு, இங்கே வந்த இந்த அமௌண்ட். ஓகே, இந்த 2ஓட டோட்டலையும் நீங்கள் வந்து இங்கே போடணும். இல்லை ஒன்று மட்டும்தான் இருக்குன்னா அந்த ஒரு அமௌண்ட் இங்கே போட்டுருங்க. அடுத்து மறுபடியும் இங்கே உங்களோட பேர், இங்கே உங்கள் அப்பாவோட பேர். அடுத்து இங்கே வந்து பிளேஸ் வந்து நீங்கள் அந்த சென்டரோட பிளேஸே கொடுத்துக்கலாம். இங்கே வந்து என்றைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டேட்டை கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட சிக்னேச்சர். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் 2 ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொண்டு போகணும். ஓகே, அடுத்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து
என்ன மாதிரி போகணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ எதெல்லாம் அலௌடு கிடையாது அப்படின்னா, நீங்கள் ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு போனீங்கன்னா அலௌடு கிடையாது. நார்மல் ஸ்லிப்பர் வந்து போட்டு போங்க. ஓகே, நார்மல் செப்பல் வந்து போட்டு போங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் இருக்கக்கூடிய ஷர்ட்டு, லாங் ஸ்லீவ் இருக்கக்கூடிய ஷர்ட்டு வந்து அலௌடு கிடையாது. ஜாக்கெட்ஸ் அப்படின்னா இப்போ குளிருக்கு வந்து ஜெர்கின் மாதிரி போடுவோம்ல, அதெல்லாம் வந்து அலௌடு கிடையாது. உங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்து பெரிய பெரிய பட்டன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. வேறு எதுவும் ஆர்னமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் எதுவும் ஜுவல்லரி போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, நீங்கள் மோதிரம் அந்த மாதிரி எதுவும் போட்டிருக்கீங்க, கை செயின் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்கன்னா கொண்டு போகாதீங்க. ஓகே, ரிஸ்ட் பேண்ட் அந்த மாதிரி எதுவும் போட்டிருந்தாலும் வீட்டில் வச்சுட்டே போயிருங்க. ஓகே, மொபைல் ஃபோன், பென்ட்ரைவ் அந்த மாதிரி எந்த எலக்ட்ரானிக் ஐட்டமும் அலௌடு கிடையாது. எனி ப்ளூடூத் டிவைஸ் வந்து அலௌடு கிடையாது. தீப்பற்றி எரியக்கூடிய பொருட்கள் அலௌடு கிடையாது. வெப்பன்ஸ் அலௌடு கிடையாது. சாப்பிட்ற பொருள் எதுவும் அலௌடு கிடையாது. கால்குலேட்டர் அலௌடு கிடையாது. ஓகே, தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ புரட்டாசி மாதம் அப்படிங்கிறப்போ நிறைய ஊரில் வந்து திருவிழா நடக்கும். அப்போ நிறைய பேர் வந்து காப்பு கட்டியிருப்பீங்க, மாலை போட்டிருப்பீங்க. ஸோ என்ன வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரிலீஜியன் ரிலேட்டடாக ஏதாச்சும் மாலை போட்டிருக்கீங்க, இல்லைனா வந்து காப்பு கட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அட்மிட் கார்டில் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாலேயே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும். அங்கே போய் இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி மாலை போட்டிருக்கேன், என்னால் இதை கலட்ட முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களை திரும்ப தனியாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவும் மறைச்சி வச்சு கொண்டு வரல அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணிவிட்டு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மாலையை கலட்டணும், காப்பு கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முன்னாலே நீங்கள் வந்து போய் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ எதெல்லாம் அலௌடு, எதெல்லாம் அலௌடு இல்லை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி ஆஃப் ஆன் ஷர்ட் வந்து அலௌடு. ஓகே, கண்ணாடி போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, பேண்ட் அலௌடு தான். இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் போட்டு போங்க, பிரச்சனை இல்லை. மாஸ்க் அலௌடு. வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் அலௌடு. எதெல்லாம் அலௌடு இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஷூ, சாக்ஸு, இந்த மாதிரி ஜாக்கெட்டு, நிறையா பாக்கெட் இருக்கக்கூடிய பேண்ட்டு, ஓகே, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு அதெல்லாம் அலௌடு கிடையாது. கூலர்ஸ் அலௌடு கிடையாது. வாட்ச்சு, கேப்பு, பர்ஸு, மொபைல், ப்ளூடூத் டிவைசஸ், வேறு எந்த எலக்ட்ரானிக் டிவைசஸும் அலௌடு கிடையாது. கால்குலேட்டர் அலௌடு கிடையாது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இல்லாத வாட்டர் பாட்டில்ஸும் அலௌடு கிடையாது. ஓகே, பேப்பர் பென் கூட அலௌடு கிடையாது. எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி என்னவோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய லாகின் ஐடியாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய லாகின் ஐடி வந்து இமெயில் ஐடியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். அதுதான் உங்களோட யூசர் நேமாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து உங்களுக்கு பேப்பர் பென் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அங்கேயே. அதில் வந்து உங்களோட நேம், ஹால் டிக்கெட்டில் வந்து ஹால் டிக்கெட் நம்பர், அது ரெண்டையுமே வந்து நீங்கள் எழுதணும். ஓகே, அதாவது அந்த பேப்பரில் ஒரு கார்னரில், ஓகே, டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், அடுத்ததாக வந்து ஹால் டிக்கெட் நம்பர் என்னோ அதை வந்து எழுதிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு முடிச்சுட்டு வர்றப்போ இந்த ரைட்டிங் மெட்டீரியல்ஸ், இந்த பேப்பர் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட ப்ரொவைட் பண்ணிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.